அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யலாம்னு மாற்றி இருக்கிறோம். இந்த மாற்றம்தான் நாம் விரும்புகிற சமூக முன்னேற்றம். இதைத்தான் உண்மையான இறை பற்றாளர்களும் விரும்புவாங்க. இறை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்ன வழிதான் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். அதே போலதான் தலைவர் கலைஞர் அவர்களும் கோயில்கள் கூடாது என்பதல்ல, அவை கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வழியில தான் அனைவருக்கு மதிப்பளிக்கும், அனைவரது மாண்பையும் காக்கும், அனைவரது உரிமைகளையும் பாதுகாக்கும் துறையா நம்முடைய அறநிலைத்துறை செயல்பட்டு வருது. இன்னும் சொன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் யார் என்பது கூட மக்களுக்கு நினைவில் இருக்காது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யாரை கேட்டாலும் நம்ம சேகர் பாபாவுடைய பேரை பளிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாள்தோறும் ஏதாவது ஒரு விழா, ஒரு கோயிலை புதுப்பிக்கிறதுன்னு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, நான் அதிகமாக எந்த துறையோட நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டுன்னு யாராவது கேட்டால் இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்ச்சிகள் தான் உடனே பதில் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக வேகமாக செயல்படுகிறார் நம்ம சேகர் பாபு அவர்கள்.